வாங்க, வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்லயே இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். அதாவது, நம்மளோட மசாலா டப்பால ஒளிஞ்சிட்டு இருக்கிற சூப்பர் சக்திகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம தினமும் பார்க்கிற இந்த சாதாரண மசாலா பொருட்கள்ல நிறைய மருத்துவ ரகசியங்கள் இருக்கு. வாங்க, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. உடம்புக்கு கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி தேவைப்படுதுன்னு வைங்களேன். டக்குன்னு உங்க மனசு எதை பத்தி யோசிக்கும்? நீங்க எதை தேடி போவீங்க? பெரும்பாலும் நம்ம மனசுக்கு வர்றது ப்ளூபெர்ரி, கோஜிபெர்ரி இல்லனா டார்க் சாக்லேட் இதானே. ஏன்னா இதெல்லாம் தான் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச சூப்பரான உணவுகள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இது எல்லாத்தையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சமையலறையிலே இருந்தா எப்படி இருக்கும்? இந்த அலசல் அந்த ஆச்சரியமான உண்மையை தான் நமக்கு காட்டப் போகுது. சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஆச்சரியமூட்டும் மசாலா பெட்டி. நம்ம மசாலா டப்பால ஒளிஞ்சிட்டு இருக்க உண்மையான சாம்பியன்ஸ் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. இத ஒப்பிடுறதுக்கு நம்ம ஓஆர்ஏசி ஸ்கோர்னு ஒன்ன பயன்படுத்த போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சாப்பாட்டுல ஆன்டி ஆக்சிடென்ட் பவர் எவ்வளோ இருக்குன்னு சொல்ற ஒரு நம்பர் தான் இது. இந்த நம்பர் எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த டேபிள பாருங்க, சும்மா அசந்து போயிருவீங்க. இடது பக்கம் பாருங்க, நம்ம சூப்பர் ஃபுட்னு கொண்டாடுற கோஜிபெர்ரியோட ஸ்கோர் 25,000. ஆனா வலது பக்கம் பாருங்க, நம்ம சாதாரண கிராம்பு, அதோட ஸ்கோர் 3,00,000க்கும் மேல. அடேங்கப்பா, இது சும்மா வித்தியாசம் இல்ல, இதுக்கு பேர் தான் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். இதோ பாருங்க, இந்த நம்பரை பாருங்க. 3,14,446. யோசிச்சு பாருங்க, காட்டு ப்ளூபெர்ரியை விட 22 மடங்கு அதிகம். அதாவது நீங்க ஒரு கை நிறைய பெர்ரி சாப்பிட்டு கிடைக்கிற நன்மையை விட பல மடங்கு நன்மையை ஒரே ஒரு சின்ன கிராம்பு கொடுத்துரும். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம பெரிய அளவுல சூப்பர் ஃபுட்களை தேடி போறதை விட நம்ம சாப்பாட்டுல சேர்க்கிற ஒரே ஒரு சிட்டிகை மசாலா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்க முடியும். சரி, அந்த லிஸ்ட்ல இருந்த இன்னொரு ஹீரோ பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போமா? நம்ம இலவங்க பட்டை. அதோட நன்மைகள் வெறும் ஆன்டி ஆக்சிடென்டோட மட்டும் நிக்கல. இலவங்கப்பட்ட வெறும் ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாதுங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அது உடம்புல வீக்கத்தை குறைக்குமாம், சக்கரை நோய்க்கு எதிரா வேலை செய்யுமாம், கிருமிகளை எதிர்த்து போராடுமாம். அது மட்டும் இல்ல, கேன்சருக்கு எதிரா, நரம்பு மண்டலத்தை பாதுகாக்க, இதய நோய் வர்றதை தடுக்க, இப்படி ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கு. அமெரிக்காவோட தேசிய சுகாதார நிறுவனங்கள், அதாவது NIH வெளியிட்ட ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்க பாருங்க. பார்க்கின்சன், அல்சைமர் மாதிரி தீவிரமான நரம்பியல் நோய்களுக்கு எதிரா கூட இலவங்கப்பட்ட வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சரி, இந்த ஆய்வெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நிஜ வாழ்க்கையில மனுஷங்க மேல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு முக்கியமான மருத்துவ பரிசோதனையோட முடிவுகளை இப்ப பார்க்கலாம். இந்த ஆய்வு மல்டிபிள் ஸ்கெரோசிஸ் அப்படிங்கிற நோயால பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நடத்துனாங்க. இது ஒரு தீவிரமான நரம்பியல் பிரச்சனை. இந்த ஆய்வுல ஒரு குரூப்புக்கு இலவங்கப்பட்டையும் இன்னொரு குரூப்புக்கு மருந்து மாதிரி தெரியற ஆனா எந்த சத்தும் இல்லாத ஒரு பொலியையும் கொடுத்தாங்க. 8 வாரம் கழிச்சு கிடைச்ச ரிசல்ட் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. இந்த வரைபடத்தை பாருங்க. இலவங்கப்பட்ட சாப்பிட்ட குரூப்ல, அதாவது இந்த பச்சை நிற பார்ல, உடம்புல வீக்கத்தை காட்டுற குறிப்பான்கள் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஆனா அந்த போலி மருந்து சாப்பிட்டவங்களுக்கு பெரிய மாற்றம் எதுவும் இல்ல. அதை விட ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஏலவங்கப்பட்டையை எடுத்துக்கிட்டவங்க தங்களோட வலி ரொம்பவே குறைஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. இது அவங்களோட வாழ்க்கை தரத்துல கிடைச்ச ஒரு நேரடி முன்னேற்றம். அடேங்கப்பா, இவ்ளோ நன்மை இருக்கிற அந்த மசாலால நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி சேர்த்துக்கிறது? நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோ பாருங்க, ரொம்ப சிம்பிளான வழிகள். உங்க காலை காஃபில ஒரு சிட்டிகை பட்டைத்தூள், காய்கறி பொரியல்ல கொஞ்சம் மஞ்சள் தூள், இல்லனா ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் பூஸ்டுக்கு ஒரே ஒரு கிராம்பு. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்க ஹெல்த்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஒரு சிட்டிக மசாலாவால ஒரு கைப்பிடி சூப்பர் ஃபுட்டே ஜெயிக்க முடியுதுன்னா, இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம சமையலறையிலேயே எத்தனையோ ஆரோக்கிய ரகசியங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்குமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.